ஒரு காவலர் நல்லது செய்கிற செய்தி மீடியாக்களில் வரும்போது ஒட்டுமொத்தமாக அந்த துறைக்கு பெருமையை தெளித்தருது. எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். கடந்த ஆண்டு ராஜேஸ்வரி என்கிற ஒரு பெண் காவலர் பெருமழை பெய்யுற காலத்தில் காயமடைஞ்சு சுய நினைவில்லாமல் இருந்த ஒருத்தரை தன்னுடைய தோளில் சுமந்துட்டு போய் காப்பாற்றினார். அவரை நான் வீட்டுக்கே நேரில் அழைச்சி பாராட்டினேன். ஏன் சொல்றேன்னா, காவலர் பணி மனித நேயத்தோடு இணைஞ்சது. வீரத்தின் அடித்தளம் எது தெரியுமா? அன்புதான். அதே போல இன்னொரு பக்கம், எங்கேயோ ஒரு காவலர் தப்பு செஞ்சாலும் ஒட்டுமொத்த துறை மீதும் மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அது பாதிக்கும். அதை உணர்ந்து நீங்க ஒவ்வொருத்தரும் கவனமா செயல்படணும். செயல்படுவீங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன்.